Hello, good evening everyone. ஸோ நம்ம இந்த வீக் ஆனால் சேர்கிற குப்பையிலலாம் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கோமோ. ஸோ அது மாதிரி வந்து நம்மளோட லோயர் இமோஷன்ஸ், லோயர் தாட்ஸ், நம்மளோட கீழான செய்கைகளால் உருவான அந்த எனர்ஜி, அந்த அந்த அசுத்த பிராணசக்தி, அது எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சாலிஸ் அப்படிங்கிறது வந்து பிராணிக் ஹீலிங் ஸ்கூலில் வந்து இதை வந்து 12வது சக்கரம்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு சில ஸ்கூல்களில் அது வேறு மாதிரி சக்கரங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சாலிஸ்ங்கிறது வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கப்பில் போய் நம்மளோட நல்ல செய்கைகள், நம்மளோட நல்ல உணர்வுகள், நம்ம நல்ல எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த சக்தியானது வந்து அந்த சாலிஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சாலிஸில் இருந்து தான் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்கு எப்போல்லாம் வந்து சில சமயங்களில் வந்து உதவிகள் எல்லா விதத்துலையும், நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கு, நம்மளோட இமோஷன்ஸ்க்கு, நம்மளோட தாட்ஸ்க்கு, நம்மளோட பாடியோட ஃபிசிக்கல் ஹீலிங்க்கு, இமோஷனல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், எல்லாத்துக்குமே தேவையான எனர்ஜி வந்து நம்ம சாலிஸ்லேருந்து நமக்கு வருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சாலிஸ்லேருந்து எப்போ வரும்னா நம்ம சேர்த்து வச்சுருந்தா தான் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினச்சி வச்சுக்கிட்ட மாதிரி நம்மளோட அது ஒரு மந்திர பெட்டியோ அல்லது நம்மளோட ஒரு ஞாபக பெட்டகம். ஸோ நமக்கு பல விதங்களில் வந்து நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகளை எடுத்து கொடுக்கறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டூல் அப்படிங்கிற மாதிரி தவறான எண்ணத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஆனால் ஏஜ்லெஸ் சிஸ்டம் வந்து அது வந்து ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னெல்லாம் இன்னும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் அதை நம்ம எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சாலிஸ்ங்கிற இந்த புஸ்தகமானது வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கைடு மாதிரி இந்த புக்கு. நம்ம வந்து ஒரு சைக்கியாட்ரிக் கன்சல்டண்ட்டை போய் ஸோ நம்மளோட உணர்வுகள், எண்ணங்களை பற்றி நம்ம அனலைசிஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 1000 மடங்கு நாலேஜ் லோடான புக் வந்து இந்த புக். அதுக்காக நம்ம வந்து அவங்க அறிவில் குறைந்தவங்க வந்து சொல்லலை. ஸோ அந்தளவுக்கு இந்த புக்கு வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க்கு வந்து இந்த புக் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதே சமயத்தில் இந்த புக் இதோட ஒரு ஹையர் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சாலிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து அவசியம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆத்தர் டோல்கம் சராதரியன் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சைக்கலாஜிக்கல், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம உங்களுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டாக என்னங்கிறத கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இன்னும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனி டைம் யூ ரியலைஸ் தட் யூ கேனாட் கண்ட்ரோல் வாட் எவர் யூ ஆர் டூயிங், நோ தட் யூ ஆர் அண்டர் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரி டிஸ்க் மாதிரி. ஆனால் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி நல்ல மெமரி. ஸோ அது நமக்கு இன்ட்யூஷன் கொடுக்குறது. ஸோ ஏன்னா நம்ம பொதுவாகவே பேசும்போது வந்து நான் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எனக்கு வந்துச்சு, எனக்கு சப்கான்ஷியஸாக நான் அந்த ஆன்சர் சொன்னேன் அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஏதோ ஒரு பெருமையானது மாதிரி வந்து நமக்கு அப்படி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்படி நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒவ்வொரு செஷனாக இன்றைக்கே உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த செஷன் அட்டன் போது அது வந்து எவ்வளோ டேஞ்சரஸானது, அது நமக்கு எவ்வளோ டேஞ்சரஸை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு செய்யக்கூடியதை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் பர்சனாக இருக்கீங்க, அல்லது வந்து நீங்கள் ஸோ வெஜிடேரியன் தான் நிறையா வந்து இந்த வெஜிடேரியன் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, ஸோ நான் வெஜிடேரியனாக நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல போனோடனே உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜியன் ஃபுட்டை பார்த்தோனையோ அல்லது அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே அல்லது ஏதோ ஒரு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல். ஸோ அதை தான் டோல்கம் சராதரியன் வந்து அர்ஜஸ் அண்டு டிரைவ்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு உந்துதல் நமக்கு வந்து தூண்டி நம்மளை அறியாமே போய் வந்து நம்ம அதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ cannot control your mouth, your gossip, your idle talk and cursing, it is your subconscious mind that controlling you. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது யாரையாவது ஒருத்தவங்களை வந்து வாய் விட்டுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளை அறியாமல் நம்ம வந்து வாய் தவறி நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம் அல்லது நம்ம வாய் விட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ நம்ம புரணி பேசுகிறது, ஐடியல் டாக்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறது, அல்லது மற்றவங்கள வந்து நம்ம வந்து சபிக்கிறது.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரி காசிப் பேச மாட்டாங்க, ஸோ வாய்க்கு வந்து அதை பேச மாட்டாங்க, பயனற்ற பேச்சுகளை பேச மாட்டாங்க, சக மனிதனை வந்து சபிக்க முன்னாடி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி வரனால தான் நான் ரிவர்ஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருந்தோன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அப்போ இந்த என்டையர் புக்குமே வந்து நம்ம அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடலாம், ஸோ விடுபட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி நல்லா நம்ம எப்படி டெவலப், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டே நீங்கள் விடுங்க. ஸோ இதில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி வந்து இதுலேருந்துலாம் நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த புக் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ண போகுது. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ என்ன அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருக்கிறனா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் இருந்தோன்னா என்ன ஆகுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ when your subconscious mind controls your life, your consciousness cannot expand and develop. So when your subconscious mind controls your life, your consciousness cannot expand and develop. You cannot advance spiritually, you cannot see reality. ஸோ அப்போ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோட ஒன் ஆஃப் த பர்பஸ் என்னது, நம்மளோட கான்சியஸ்னஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருந்தோன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூ கேனாட் அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவலி, நம்ம we feel while we are in the state of unconsciousness. ஸோ அப்போ ஏஜ்லெஸ் விஸ்டம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மென்டல் டிஸ்கட் மாதிரி, மென்டல் டிஸ்க் மாதிரி. ஸோ அது என்ன செய்யுதா, நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணுறோம், என்ன மாதிரி இமேஜின் பண்ணுறோம், என்ன கனவு காங்குறோம், என்ன கேட்குறோம், நமக்கு என்ன ஸ்மெல் வருது, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், ஸோ இதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ உணர்றோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அன்கான்சியஸ் மூமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம திங்க் பண்ணுறது, நம்ம இமேஜின் பண்ணுறது, நம்ம ட்ரீம் பண்ணுறது, நம்ம ஹியர் பண்ணுறது, நம்ம ஸ்மெல் பண்ணுறது, நம்ம ஃபீல் பண்ணுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த செஷனில் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ அன்கான்சியஸ் மூமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேயா. ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்ம எப்பெல்லாம் அன்கான்சியஸாக நம்ம இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுலாம் நமக்கு வந்து பதிகிறதா. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக இருக்கும். நீங்கள் எந்த சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போனாலும் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அன்கான்சியஸாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுலாம் உங்களோட மைண்டில் எங்கேயோ போய் பதியுதுங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு யாருமே எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ அப்போ சாலிஸ் பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படி ஒரு குப்பை தட்டின்னு சொல்கிறாங்களோ, சாலிஸ் வந்து ஒரு கோல்டு கப்பு மாதிரி. சில ஸ்கூலில் இதை வந்து 12 சக்கரான்னு சொல்கிறாங்க, வேறு ஸ்கூலில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலிஸை பற்றின நாலேஜ் வந்து ஒரு 40,000-50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸில் இருக்கிற சேஜஸ்ட்டு அதை பற்றின டீச்சிங்ஸை ஒப்படைத்து விட்டு போனதாகவும் 1922 ஹோலி மாஸ்டர் டிகே வந்து இந்த சிவிலைஸ்டு வேர்ல்டுக்கு இந்த பற்றின நாலேஜை ஸ்கேட்டர் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ ஒரே புக்கில் இதை பற்றி எழுதாமல் இந்த நாலேஜை ஸ்கேட்டர் பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு இதை பற்றின நாலேஜை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நிறையா ஸ்கூல்ஸில் படித்ததில் எனக்கு தெரிஞ்சு வந்து பிராணிக்கீலி ஸ்கூலில் இந்த சாலிஸில் இந்த 12 சக்கரா பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு மற்ற புராணங்கள், வேறு ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்லாம் நான் வந்து படித்ததில் மேபி கண்டிப்பாக அதில் இதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது எதுக்காக வந்து அவங்க வந்து அந்த கிரேட் சேஜ் வந்து ஏன் 1922 இதை பற்றின நாலேஜை வந்து ஸ்கேட்டர் பண்ணி ஏன் கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த சாலிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம், தவறுதலாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ நமக்குள்ள நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணோம், மென்டல் எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுனால இதை பற்றின நாலேஜஸ் வந்து ஸோ அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே புக்கில் ஒரு ஃபுல்லி லோடடாக அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து குப்பை தட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த சாலிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்போதெல்லாம் வந்து பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸோட அதோட நம்மளோட செய்கைகள் இருக்குது, பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸோட நம்மளோட உணர்வுகள் இருக்குது, பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸோட நம்மளோட எண்ணங்கள் எப்போதெல்லாம் இருக்கோ ஸோ அப்போது உருவாகக்கூடிய எனர்ஜியானது வந்து அந்த சாலிஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸோட நம்ம செய்யக்கூடிய செய்கைகள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட இமேஜினேஷன்ஸ், நம்மளோட ட்ரீம் எல்லாமே வந்து எனர்ஜியாக உருவாகி அந்த சாலிஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ
அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு டிஃபிகல்ட் டைமில் நமக்கு இருக்கும்போது அந்த சாலீஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியானது வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி எல்லாத்தையும் அது வந்து சரி செய்யும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சாலீஸில் வந்து இந்த எனர்ஜிலாம் வந்து போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த சாலீஸ் ஆனது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி மலர்ந்து சில விஷயங்கள்லாம் நடந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது இந்த சோல் ரியலைசேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சாலீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கிறதுக்கு ஸோ நம்ம இந்த பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட செய்கைகள் உணர்வுகள் எண்ணங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது அந்த சாலீஸ் கப் வந்து ஃபுல்லாகி அது ஒரு லோட்டஸ் மாதிரி மலர்ந்து சில விஷயங்கள்லாம் நடந்து நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான இந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் இந்த சாலீஸையும் எவ்ரிடே லைஃப்பை நம்ம எப்படி அதோட இம்பாக்ட் என்னென்ன இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னொரு 2-3-4 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அப்போ சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நமக்கு சில பவர்ஸ் அங்கே தான் இருக்குது, ஸோ நம்ம சில கிரேட் ஐடியாஸ்லாம் நமக்கு அங்கே தான் வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் ஏஜ்லெஸ் விஸ்டம் என்ன சொல்கிறதுனா அது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரல, உங்களோட சாலீஸில் இருந்தால் அது வந்து வருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எப்போல்லாம் நமக்கு சில ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது, நம்ம பெயின் அண்ட் சஃபரிங் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோமோ ஸோ அப்போது ஏற்பட்ட பதிவுகள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ மிக முக்கியமாக நம்ம கான்சியஸாக இல்லாமல் நம்ம அன்கான்சியஸாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது நமக்கு அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாமையும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ அப்போ அந்த ஸ்டோரான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு இது வந்து நினைவுபடுத்தும் போது நம்ம அந்த டைமில் எப்படி நடந்தோமோ அதே மாதிரியே நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது வந்து நான் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றத பற்றி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ ஒரு பர்சன் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட போகிறேங்கிறதுல வந்து போய்கிட்டே இருக்கும்போது ஸோ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது அவர் அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டதோட ஞாபகம் வந்து எப்படி தூண்டப்படுதுன்னா அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தூண்டப்பட்டு அவர் அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம எப்படி ஒரு ப்ளஷர்ஃபுல்லாக இருந்தோம், ஸோ நமக்கு அது எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, நம்ம அதனால் என்னெல்லாம் எப்படிலாம் நமக்கு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அவரை தூண்டி திருப்பி வந்து அவரை போய் வந்து அந்த நான்வெஜ் ஃபுட்டை வந்து அவரை வந்து சாப்பிட வந்து வச்சிருது. ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து எப்படி விடு பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு உதாரணம் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம அப்போ ஸோ டோர்க்கம் வந்து இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவருக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவர் எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப சூப்பராக இருக்காரா, ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் அவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னு சொன்ன அவர்கிட்ட வந்தப்போ ஸோ டோர்க்கம் சார் வந்து அவரை வந்து கண்டினியூஸாக வந்து அவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாராம். ஸோ எதனால வந்து உனக்கு வந்து இந்த மேக்ஸ் மட்டும் உனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வந்து அந்த பையன் வந்து அவருக்கு ஆன்சர் சொல்கிறான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து நான் ஏதாவது தப்பு செய்யும் போது வந்து என்னை வந்து அடிப்பாங்க, அவர் அடிக்கும் போது 1 2 ஒரு அடி அடிச்சுட்டு 1 2 அடி அடிச்சுட்டு 2 3 அடி அடிச்சுட்டு 3 4 அடி அடிச்சுட்டு 4 5 அடி அடிச்சுட்டு 5 அப்படின்னு சொல்லி நம்பரை கவுண்ட் பண்ணி அவரை அடிப்பாராம். ஸோ அந்த அடி வந்து அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நிறைய வலி வேதனைகளை வந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிற நம்பரோட கனெக்ட் ஆகி அவரோட சப்கான்ஷியஸ் அந்த ஜங்கு அந்த குப்பை தொட்டியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு எப்போது வந்து அந்த நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்க்கும்போது ஃபுல்லாக அவங்க அப்பா அடித்ததை அப்படியே அதை நான் உணர்ந்ததுனால எனக்கு அந்த கணக்கே நான் வந்து படிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு அதனாலே எனக்கு வந்து அது பிடிக்கலை அப்படிங்கிறது வந்து சொன்னாராம். ஸோ அப்போ ஸோ டோர்க்கம் சராதன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பையை வந்து நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதோட ரூட் எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சி நம்ம அலசி ஆராயும் போதே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அதெல்லாமே வந்து செத்து போக ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை எடுத்து ஒரு 1 மினிட் வெளியே வச்சோம்னா அது வந்து செத்து போயிருதோ ஸோ அந்த லாஜிக்கலாக இது ஏன் அப்போ இவருக்கு ஏன் மேத்தமெட்டிக்ஸ் வரல, அவர் பின்னோக்கி போய் பார்த்து எங்கள் அப்பா வந்து என்னை அடிக்கும் போதே நம்பர் 1 2 3 4 5 6 சொல்லி கொடுத்துட்டே இருந்தார், ஸோ அதனால தான் எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கல, ஸோ வேறு எதுவும் காரணம் இல்லைங்கிறத அவங்க லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணும் போதே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது வெளியே வந்து அந்த எனர்ஜியானது வந்து கம்ப்ளீட்டாக டெட் செல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு அந்த நம்பரை பார்த்து பயம் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து நான் ஒரே ஒரு உதாரணம் தான், நம்ம வந்து 5000 6000 உதாரணங்கள் வந்து
நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து நான் வெஜிடேரியன் வந்து ஏன் வந்து அவர் நான் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கிட்ட போனோன்னே எனக்கு ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறான்னா, ஸோ அந்த இடத்துல வச்சு அவர் அந்த ஒரு கல்யாண வீடோ அல்லது ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த சாப்பிட்டது வந்து அவருக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது. ஸோ அது வந்து அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து ஸ்டோர் ஆனதுனால அந்த மாதிரி சிமிலராக ஒரு கல்யாண வீடோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட போனோன்னே அவருக்கு அந்த ஞாபகத்தை அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தூண்டி அவரை திருப்பி வந்து அந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து அதை சாப்பிட வைக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுலேருந்து அவங்க வந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணனா, ஸோ அவங்க வந்து டோர்க்கம் வந்து என்ன சொன்னார், அவங்க யோசிக்கணும். ஸோ நான் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் எதனால நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஓகே நான் இந்த மாதிரி ஒரு கல்யாண வீடோ அல்லது பர்த்டே பார்ட்டியோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ நான் போகும்போது எனக்கு அதை சாப்பிடணுங்கிற ஆசை வந்து வருது, நான் இதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் மைண்டை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அது சம்மந்தப்பட்ட மெமரிஸு அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே வெளியே வந்து அது டெட் செல் ஆனதுக்கு அப்புறமா அவர் திருப்பி அந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு இது வந்து தூண்டப்படாது. ஸோ அப்போ ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ஷனோ ட்ரக் அடிக்ஷனோ சிகரெட் அடிக்ஷனோ ஆல்கஹால் அடிக்ஷனோ எல்லாத்தையுமே ஸோ இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணுற மூலமாக நம்ம வந்து அதை வந்து சிதைக்க முடியும், டெசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ டோர்க்கம் சார் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றின நாலேஜே நமக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளை எப்படிலாம் கூட்டிகிட்டு போகுதோ அந்த போக்கில் வந்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ 90% நம்ம லைஃப்பில் எவ்ரிடே 90% வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் சிதைக்க முடியுங்கிற கூட நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகி இருக்கிறது தான் என்ன ஆகுதுன்னா, எதிர்காலத்தில் வந்து நமக்கு ஃபிசிக்கல் டிசீஸ் ஆகவோ இமோஷனல் மென்டல் ப்ராப்ளமாகவோ நமக்கு வந்து வருது. ஸோ அப்போ கூட நமக்கு வந்து இதெல்லாம் தான் நமக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நம்ம வந்து வெளியில் அதோட காரணங்களை வந்து நம்ம வந்து தேடுறோம். ஸோ நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம், வேறு மெடிசின் சிஸ்டர்ஸை போய் பார்க்குறோம், ஆனால் அது எங்கேயுமே நமக்கு வந்து கீழாகாமல் ஒரு டைமில் வந்து நம்ம வந்து செத்தும் வந்து நம்ம போயிடுறோம். ஸோ அப்போ அடுத்த பிறவைக்கும் நம்ம இந்த சப்கான்ஷியஸ் குப்பைகளை நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கோன்றாங்க. ஸோ அப்போ டோர்க்கம் சார் அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 500-600 ஜென்மங்களாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்ச எண்ணங்கள் உணர்வுகள் செயல்களால் ஏற்பட்டது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்கள் கூடயே தான் அது வந்து வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை அழிக்காத வரைக்கும் அது உங்கள் கூடயே வந்து ட்ராவல் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த சாப்டரில் அதெல்லாம் நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணலாம், அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கும் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூவாக அந்த செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸோ சைக்கலாஜிக்கல் இமோஷனல் தரமாக இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அல்லது இந்த ஹீலிங் ஃபீல்டில் இருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்காங்க, ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த செஷனை அட்டன் பண்ண சொல்லுங்கள், அல்லது இதோட யூடியூப் ரெக்கார்டை பார்த்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ இந்த தான் வந்து அப்போ நம்மளோட வழியாக நமக்குள்ள அது வந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அன்கான்ஷியஸ் மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம். ஸோ நம்ம எப்போதெல்லாம் வந்து நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கமோ அப்போ நம்மளை சுற்றி நடந்த செய்கைகள், நம்ம உணர்ந்த உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எதெல்லாம் வந்து டோர்க்கம் சராதரன் வந்து அன்கான்ஷியஸ் மூமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, நம்ம எப்போதெல்லாம் பெயினில் இருந்தோமோ அது வந்து நம்மளோட அன்கான்ஷியஸ் மூமெண்ட். சஃபரிங், நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையில் இருந்தோமோ அது வந்து நம்மளோட அன்கான்ஷியஸ் மூமெண்ட். நம்ம எப்போதெல்லாம் கவலைப்பட்டமோ, இதில் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, நான் டைம் இல்லைனால நான் தமிழில் மட்டும் சொல்லிட்டே வரேன். ஸோ நம்ம எப்போதெல்லாம் நம்ம கவலைப்பட்டமோ அதெல்லாம் நம்மளோட அன்கான்ஷியஸ் மூமெண்ட்ங்கிறது சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி, நம்ம விரக்தியாக இருக்கிறது நம்மளோட அன்கான்ஷியஸ் மூமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம எப்போதெல்லாம் ஃபியர், ஆங்கர், ஹேட்ரடோடு இருக்கமோ அது நம்மளோட அன்கான்ஷியஸ் மூமெண்ட். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கோபத்தோடையோ பயத்தோடையோ நம்ம ஒரு வெறுப்போடையோ நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு உணர்வை வெளிப்படுத்தியிருப்போம், நம்ம ஏதாவது ஒன்று சிந்திச்சிருப்போம், அல்லது நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சிருப்போம். நம்ம என்ன செஞ்சோம், என்ன சிந்திச்சோம், என்ன உணர்ந்தோங்கிறது எதுவுமே நமக்கு அந்த டைமில் தெரியாது. ஆனால் அதால் ஏற்பட்ட எனர்ஜிகள், பதிவுகள், மெமரிகள் எல்லாமே போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து உட்காந்துரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அதே மாதிரியான ஒரு சிமிலரான சிச்சுவேஷனில் நம்ம போய் ஆள் படும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்து நம்மளை மேலும் திருப்பி நம்மளை வந்து அதை வந்து செய்ய வைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக என்னோட லைஃப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஃபேமிலியில் வந்து எனக்கு தர வேண்டிய சரியான ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து என்னோட ஃபாதர் இறந்ததுக்கப்புறமா இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் வந்து சரியாக வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு இன்ஜஸ்டிஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஒரு அநீதி, எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு அநீதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். ஸோ அப்போ நான் நிறையா தடவை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன்.
ஸோ அப்போ ஒரு டிவிலையோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்லையோ அல்லது வெளியில எங்கேயோ யார்கிட்டையோ வந்து அவங்களோட லைஃப்ல வந்து அவங்களுக்கு சொத்து ப்ராப்ளம் இருக்க வேணாம், வேற ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருந்தா ஸோ இமீடியட்டா நான் பேசுறது வந்து என்னோட ப்ராப்ளம் தான் வந்து பேசுவேன். ஸோ எங்க ஃபேமிலியில வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சோ ஸோ எங்க ஃபேமிலியில அதான் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர் வந்து ஏதாவது ஒரு அவரை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஸோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்காம வந்து போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்தா கூட ஆமாங்க உங்க காலேஜில் உங்களை இப்படி செஞ்சாங்களா, உங்க பிசினஸ் பார்ட்னர் வந்து இந்த மாதிரி பண்ணார்ல, ஆர்டர் வாங்கிட்டு உங்களை சப்ளை பண்ணாமல் ஏமாத்தினாங்களா, ஸோ எங்கள் வீட்லேயும் என்னை இப்படி தான் வந்து பண்ணாங்க, எனக்கு சேர வேண்டிய ரூபாய் தரமாட்டுறாங்கன்னு சொல்லி ஸோ இன்னும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நான் ஏதாவது கோபமாக பேசி ஸோ நிறையா நம்ம வந்து விதைச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு இந்த புஸ்தகம்லாம் நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் படித்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்போ நம்ம வந்து சம்பந்தமே இல்லாத நேரத்தில் நமக்கு நடந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம தேவையே இல்லாதவர்கிட்ட நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு அந்த இன்ஜஸ்டிஸ் கொடுத்துட்டாங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சதுனால வேற யாருக்கா ஏதாவது ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதை நம்மளை சரி பண்ணும்போது ஸோ இப்போ வந்து ஒரு 80-90% வந்து என்னை வந்து அந்த மாதிரி வந்து தூண்டாது. ஸோ அதையும் தாண்டி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹீலிங் அண்ட் கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கனால யாரோ ஒரு பர்சன் வந்து சார் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு தர வேண்டிய சொத்தை தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து எனக்கு நடந்ததான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஐயோ இல்லை நம்ம அப்படி சொல்லக்கூடாது, சொன்னோன்னா திருப்பி வந்து நம்ம சப்கான்ஷியஸ் ஜங்கில் போய் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஸோ உணர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இது என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியாதனால ஸோ நம்ம 90% நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 90% சம்பவங்கள் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு மேலும் 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நிறைய குப்பைகளை வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமல் கத்துறது, கோபப்படுறது அல்லது ஜாமான தூக்கி எறிகிறது இது எல்லாமே வந்து ஸோ இதை எப்பயோ நடந்தது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி அதை தூண்டுற மாதிரியா ஒரு சம்பவம் நடந்தோடனே ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம அந்த மாதிரி வந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ஏதாவது வந்து யாரையா பற்றி கோபமாக பேசியிருப்போம் அல்லது ஏதாவது ஜாமான தூக்கி உடைச்சிருப்போம், ஏதாவது செஞ்சிருப்போம். ஸோ ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போனோடனே அதே மாதிரியே நம்ம வந்து செய்கிறத வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அல்லது அது நடந்து முடிஞ்சதோ நம்மளே ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நம்ம இப்படிலாம் செய்ய மாட்டோமே, நம்ம எப்படி அப்படி செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான செய்கைகள் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டோட தூண்டுதலால் தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அன்கான்ஷியஸ்ங்கிறதோட லிஸ்ட்டை இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்மளே நடக்கும்போது நம்ம அன்கான்ஷியஸ் மூமெண்ட்டுக்கு வந்து போகிறோங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு யாராவது துரோகம் செஞ்சாங்கனாலோ, நம்மளை யாராவது பழி சொன்னாங்கனாலோ அல்லது நம்ம இதை செஞ்சானாலோ நம்ம அன்கான்ஷியஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ நம்மளை யாராவது ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆயிரோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ரைட்ஸை யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம டிப்ரெஸ்டாக நம்ம இருக்கும்போது, ஸோ நம்ம தற்பெருமையோடு இருக்கும்போது, நம்ம ஏதாவது வந்து ஒரு பயம் கொடுக்கக்கூடிய சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஸ்மோக்கிங் பண்ணும்போது, ஆல்கஹால் குடிக்கும்போது இதெல்லாமே வந்து நம்மளை வந்து அன்கான்ஷியஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போவோம். அன்கான்ஷியஸாக நீங்கள் மயக்கம் போட்டு தான் கீழே விடணுங்கிறது கிடையாது, இது எல்லாமே அன்கான்ஷியஸ் தான். அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பதிவுகளுக்கு எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் குப்பைக்குள்ள போய் சேர்ந்து அடுத்தடுத்து உங்களை வந்து இந்த காரியங்களை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ நீங்கள் சின்ன பிள்ளையாக படிக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஒரு மலரோட வாசனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதே மலரோட வாசனை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் நடந்த ஞாபகங்கள் வரலாம். ஸோ அல்லது வந்து யாரையாவது ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து திட்டும் போது ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இந்த மாதிரி தானே ஒருத்தர் திட்டினாரு, என்னையும் ஒருத்தர் தான் இந்த மாதிரி தானே செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னா அந்த டைமில் நம்ம அந்த ஏற்பட்ட உணர்வுகள் எண்ணங்களோட பதிவு எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது ஸோ அதே மாதிரி சிமிலரான ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்க்கும்போது நம்மளையும் அந்த காலகட்டத்துக்கு வந்து நம்மளோட அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் தூண்டி கூட்டிகிட்டு போய் ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதே தப்பை நம்ம திருப்பி செய்வோம். ஸோ மேலும் 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 நம்ம வந்து நம்ம குப்பையை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போகிறோம். ஸோ அதன் மூலமாக நம்ம கர்மாவை திருப்பி நம்ம விதைக்கிறோங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா டோர்கம் சார் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நம்ம என்னோட நடவடிக்கைகள் இன்றைக்கி ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா, நான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நான் பிஹேவ் பண்ணேன்னா, ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஏன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஸோ நான் ஏன் வந்து இன்ஜஸ்டிஸை பற்றி என்கிட்ட நான் சொன்ன எக்ஸாம்பிள், ஸோ
ஸோ இன்ஜஸ்டிஸை பற்றி யாராவது பேசினா நான் ஏன் எங்கள் ஃபேமிலியில் நடந்த சொத்து தகராறை பற்றி பேசுகிறேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் யாரோ ஒருத்தன் ஏதோ சண்டை போட்டானா எனக்கே அந்த ஞாபகம் வருது. அந்த மாதிரி வந்து ஸோ எவ்ரிடே உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எதாவது நடந்தால் நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இது நடந்ததுனால தான் ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன் நீங்கள் நினச்ச மாத்திரத்திலே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது எல்லாமே வெளியே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் வெளியே வந்தால் எப்படி செத்து போதோ ஸோ அந்த மாதிரி வந்து செத்து போயிடும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஸோ அப்போ இதை தான் வந்து டோர்கம் சராதரன் வந்து ரியல் மெடிடேஷனுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து மெடிடேஷனை என்ன நினைக்கிறோம், ஸோ கண்ணை மூடி ஸ்பைன் எரெக்டாக வச்சு வந்து ஒரு 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் வந்து அப்படியே ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஸோ அது மேலே கவனம் வச்சு செய்கிறதா வந்து தியானம்ங்கிறது வந்து நினைக்கிறோம். பட் டோர்கம் சராதரன் வந்து ரியல் மெடிடேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு எதனால இது வந்து வந்துச்சு, இதோட ரூட் எங்கே இருக்குது, இதோட காரணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ அந்த நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளிவரதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சொன்ன பார்த்தீங்களா இந்த இதிலே வந்து நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு சொன்னோன்னே ஸோ நான் ஏன் ஒரு 20 நிமிஷம் உட்காந்து நான் ஏன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், நான் ஏன் இப்படி சாப்பிட்றேன், ஓகே நான் இந்த இடத்துக்கு போனால் சாப்பிட்றேன் இவங்க கூட. ஸோ நீங்கள் நிறைய கவனிச்சிருக்கீங்களா, நம்ம நார்மலாக நம்ம இருப்போம் ஆனால் ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை பேசும்போது மட்டும் நம்ம நிறைய புறணி பேசிகிட்டே இருப்போம். ஸோ மற்றவங்கள்டெல்லாம் நம்ம நார்மலாக இருப்போம், நார்மலாக பேசுவோம், இதுதான் இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட பேசும்போது மட்டும் நம்ம வந்து புறணி பேசுறதை வந்து நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம புறணியே பேசலை, ஆனால் இவர்கிட்ட மட்டும் நம்ம ஏன் நம்ம புறணி பேசுகிறோம், அப்போ அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த புறணி பேசக்கூடிய கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். அப்போ அந்த இதோட ரூட் வந்து நம்ம இவங்க கிட்ட பேசும்போது தான் இருக்குங்கிறத யோசித்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எனர்ஜியானது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்து அது வந்து செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க கிட்ட பேசினா கூட நீங்கள் காசிப் வந்து பேச மாட்டீங்க. ஸோ எனக்கு இன்னொரு 2 hours டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல என்டையர் ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன காரணம் எப்படி எப்படி வருதுன்னு என்னால் வந்து அதை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா நீங்கள் யோசித்து அப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துகிட்டு ஒரு 20 minutes உட்காந்து நம்ம திங்க் பண்ணுறதா ரியல் மெடிடேஷன் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்ணை மூடி உட்காந்து ஏதோ வந்து பண்ணிவிட்டு அந்த 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் நம்ம வாழ்கிறது வந்து மெடிடேஷன் வந்து கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துகிட்டு ஒரு 20 minutes வந்து அதை பற்றி இது ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காட்டியும் பரவாயில்ல 20 நிமிஷம் உட்காந்து அதை திங்க் பண்ணாலே தட் இஸ் மெடிடேஷன். சோலோட வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ உங்களோட விஷுவலைசேஷன் இமேஜினேஷன்ஸ்லாம் நிறைய எனர்ஜி வந்து அங்கேருந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா. ஸோ அப்போ நமக்கு நாமே அனலைஸ் பண்ணி பார்க்க முடியலன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ட்டையோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ நான் கேட்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக நான் பிஹேவ் பண்ணேனா, ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம், அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற கேட்டால் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இந்த டைமில் இந்த மாதிரி பண்ண, இந்த டைமில் இந்த மாதிரி பேச. ஸோ இப்போ என் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் நார்மலாக இருந்துகிட்டே இருந்தீங்க, அவர் ஃபோன் பண்ணோன்னே மட்டும் உங்களோட சொத்து ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஓகே ரைட், அப்போ இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அந்த நபர் பேசுனார்னா அவர் ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னோன்னே நம்ம அதோட வந்து கனெக்ட் ஆகிறோம். ஸோ இனிமேல் அவர் வந்து நம்ம அப்போ இவர் கூட நம்ம பேசுகிறதா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட அது கனெக்ட் ஆகி அதை நமக்கு எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ். ஸோ இங்கே தான் அதோட ரூட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அது டெஸ்ட்ராய் ஆயிரும். அடுத்தாப்புல அந்த நபர் பேசும்போது நம்ம அதை பேசுறது நம்ம வந்து அவாய்டு வந்து பண்ணுவோம். அப்போ நமக்கு நாமே அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அல்லது நம்ம ஃபேமிலி மெம்பரையோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டையோ நம்மளோட ஆக்டிவிட்டி நம்மளோட செயல்கள் உணர்வுகள் எண்ணங்களில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்காங்கிறத கேட்டு ஸோ அவங்க சொல்கிறது மூலமாக ஓகே ரைட் நான் இப்படி தான் இருக்கேன், அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுனால இப்படி செய்கிறேங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மூணாவது மெத்தட் என்னென்னா, ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டு சொல்லி அதை நம்ம கேட்குறது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உட்காந்து அலசி ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டோர்கம் சராதரன் வந்து ஏஜ்லெஸ் சிஸ்டமில் என்ன சொன்னதாக சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணி இதோட காரணம் என்ன, இதோட ரூட் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாலே அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை விட்டு தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். அது வெளியே வந்துருச்சுன்னா அது செத்து போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்தால் 1 or 2 minutes அது வந்து செத்து போகிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பித்து அதை உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டோன்னா அது வந்து செத்து போயிடும். ஸோ இதோட காரணம் என்னவா இருக்கும், சரி ஏன் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கா, ஓகே ரைட் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு கோபம் வருது, ஏன் எனக்கு கோபம் வருது, ரைட் அப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஃப்ளவரோட வாசம் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து டீச்சர் வந்து யாரையோ அடித்தாங்க அல்லது என்னையை அடித்தாங்க, எனக்கு அது வந்து வலி கொடுத்துச்சு, கோபம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த ஃப்ளவரை மோந்தாலும் எனக்கு வந்து இந்த வலி கோபம் வருது. ஸோ அப்போ அதோட ரூட் அங்கே இருக்குங்கிறது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சோடனே அடுத்தாப்புல அந்த பூவோட வாசம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து கோபமோ எதுவுமே வந்து வராது.
ஸோ நிறைய விஷயத்தை வந்து அப்போ இதுக்கு வந்து நான் இந்த புக்லேருந்து எக்ஸாம்பிள் சொல்றதை விட ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து நீங்கள் என் லைஃப்பில் இதெல்லாம் ஏன் நடக்குது, இப்படியே நடக்குது, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கே இந்த பேட் ஹேபிட் இருக்குது, நான் ஏன் இப்படி பண்ணுறேங்கிறத யோசித்தீங்கன்னா அதை நீங்கள் ரூட்டை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும். ஸோ அது அங்கேருந்து உங்கள்கிட்ட இருந்து அகன்றும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து ரியல் மெடிடேஷன். பதஞ்சலி இந்த தான் வந்து தியானம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 20 நிமிஷம் உட்காந்து நம்ம லைஃபோட ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது ப்ளஸ் அதோட ரூட் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது எல்லாம் சேர்த்து தான் மெடிடேஷனை தவிர நீங்கள் உட்காந்து ஒரு 45 நிமிஷம் அப்படி உட்காந்து கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டாக இருந்து அப்படி இப்படி இருந்துட்டு 46வது நிமிஷத்துல இருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் வாழலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த 45 மினிட்ஸ் பண்ண மெடிடேஷன் எல்லாத்தையும் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடும். ஸோ ரியல் மெடிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறீங்க 24 ஹவர்ஸில். அப்போ அந்த 20 மினிட்ஸ் மெடிடேஷன் போக மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குது? 23. ஸோ இது டோர்க்கம் சொன்னதான் சொல்கிறேன், என்னோடது இல்லை. ஸோ 20 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மிச்சம் 22 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க இன்க்ளூடிங் ஸ்லீப்பிங் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கண்டென்ஸ் பண்ணி ஒரு மோல்டு பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன் வந்து பண்ணும். பட் பெருவாரியான நபர்கள் என்ன பண்றோம்? ஸோ 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்றோம், 10 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் டைம்ஸ் தான் ½ அன் அவர், மிச்சம் 22 நிமிஷம் என்ன மாதிரியான வாழ்க்கைனாலும் நம்ம வந்து வாழ்றோம். ஸோ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ மெடிடேஷன் பண்ணி உனக்கு எல்லாமே சரியாயிருன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த 22 நிமிஷம் எப்படி வாழணுங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஸ்கூல்ல படிச்சுக்க எந்த ஸ்கூல்லையும் அதை சொல்லியே கொடுக்கல. ஸோ அந்த 22 நிமிஷம் நம்ம என்ன மாதிரியானாலும் இருந்ததுக்கு அப்புறமா அந்த குப்பை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து இந்த 20 நிமிஷம் மெடிடேஷன் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் நிறைய குப்பையை சேர்க்கறதுக்கு தான் அந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ 22.5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுட்டு அதை கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த 20 மினிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் வந்து பண்ணுது. ஸோ அந்த 22.5 ஹவர்ஸில் இந்த இதில் சொல்லி கொடுத்த இந்த அப்சர்வேஷன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, ஒரு இதோட ரூட்டை போய் கண்டுபிடிச்சோன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து க்ளீன் ஆகும். ஸோ அப்போ ரிமைனிங் 22.5 ஹவர்ஸ் நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஸோ 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணும்போது ரியல் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, எதுனாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் அந்த மெடிடேஷனை மட்டும் பண்ணிக்கோங்க எல்லாமே சரியானு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அந்த ஆள்கிட்ட கேளுங்க, ஓகே நீ 30 நிமிஷம் 40 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண சொல்கிறேன், மிச்சம் 22 மணி நேரம் என்ன பண்ணுங்கிறதுக்கு எனக்கு ஷெட்யூல் கொடுன்னு கேளுங்க. அவங்க ஆன்சர் சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூலோ அந்த நபரோ உங்களை சரியான முறையில் கைட் பண்ணுறாங்க அர்த்தம். இல்லை அதெல்லாம் இல்லை, நீ மறந்துரு, நீ இந்த மெடிடேஷன் பண்ண எல்லாம் சரியாக இருந்தாங்கன்னா உங்களை ஒரு நாளைக்கு வந்து முட்டு சந்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இது என்னோட சொந்த அனுபவம். ஸோ அப்போ ரியல் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளை நாமே அப்சர்வ் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு இதோட ரூட்டுக்குள்ளே போனோன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வெளியே வந்து அந்த மீன் தண்ணியிலேருந்து வெளியே வந்த மாதிரி அது வந்து செத்து போயிடும். ஸோ நம்ம வரும் வாரங்களில் சாலிஸ் என்னெல்லாம் வந்து பண்ணுது, ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் சாலிஸுக்கும் என்னெல்லாம் கனெக்டிவிட்டி, ஸோ நம்ம லைஃபோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க்கு இந்த ரெண்டும் நமக்கு என்னெல்லாம் பண்ண போகுதுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ எவ்ரி வீக் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே இந்த சாப்டரை வந்து நம்ம இந்த டாபிக் இந்த புக்கை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா நான் படிப்பேன் அப்படின்னா ஸோ இந்த புக்கை கூட வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சாலிஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.